Hi, this is Satishan, founder director of Senna IAS Academy. So, இன்னைக்கு நம்ம வந்து class 1, which is nothing but Indian polity. So, இந்த Indian polity இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நமக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% to 30% வெயிட்டேஜ் இந்த ஏரியாவில் வந்து கொஷின்ஸ் வரும். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ குரூப் 1லேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நேற்றே நான் சொன்னேன் கிட்டத்தட்ட குரூப் 1, குரூப் 2, குரூப் 4லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, பிகாஸ் இப்போ எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸ். அப்போ அதில் நேற்றே நான் சொன்னேன் கிட்டத்தட்ட 20 கொஷின்ஸ் பக்கம் இந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸ்லேயும் ஸோ இந்தியன் பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேப்பர் 2ல் அவுட் ஆஃப் 250 மார்க்ஸுக்கு கிட்டத்தட்ட 100 to 120 மார்க்ஸுக்கு இந்த சப்ஜெக்டில் இருந்தால் அவங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சில பேசிக்ஸ் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த பேசிக்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, நீ அடுத்து நம்ம கான்ஸ்டியூஷனை பற்றி நம்ம படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த புக்ஸை நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நேற்று நான் சொன்ன மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் புக் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதில் 11th ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிறது கூட தேவையில்லை. நீங்கள் 6th to 10th ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு, சிவிக்ஸ் பார்ட்டு அதில் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஃபோக்கஸை வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்தியன் பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ முதல்ல பாலிட்டி அப்படின்னா என்ன? ஸோ பாலிட்டி அப்படின்னா இதுக்கு டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஆர்கனைஸ்டு சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதாவது தமிழில் ஒருங்கிணைந்த சமூகம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ ஒரு சமூகம் எப்போ ஒருங்கிணைந்து இருக்கும்? ஓகேவா? எப்போ ஒருங்கிணைந்து இருக்கும்? அந்த சமூகத்தில் சில அடிப்படையான விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டால் அந்த சமூகம் ஒருங்கிணைந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு பாலிட்டிக்கான ஒரு டெஃபினிஷன். ஓகே, நீ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சில முக்கியமான டெர்மினாலஜிஸ், சில பேசிக் கான்செப்ட்ஸ், அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் சில பேசிக் கான்செப்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து நீ அடுத்து நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ஸ்டேட் அப்படின்னா என்ன. பிகாஸ் இந்த வார்த்தை நம்ம கான்ஸ்டியூஷனில் நிறைய இடத்துல பயன்படுத்துவாங்க. அதே போல் இதுக்கான விளக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் முக்கியமாக ஒரு 2 இடத்துல வரும். ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட் அப்படின்னா என்ன? ஓகேவா? ஸோ ஸ்டேட் அப்படின்னா இப்போ நான் சொன்ன உடனே நம்மளுடைய ப்ரீ ஆக்குபைடு தாட்டில் நமக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டு, கேரளா ஸ்டேட்டு, ஆந்திரா ஸ்டேட்டு இந்த மாதிரி வரும். ஓகே, பட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்டேட் இஸ் நத்திங் பட் டெரிட்டரி. இது எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேர்ல்டு மேப்பை இங்கே காமிக்கிறேன்னு வைங்க. ஓகே, அதில் உங்ககிட்ட நான் ஒரு கொஷின் கேட்குறேன். இதில் சும்மா ஒரு சைல்டிஷாக ஒரு கொஷின், இதில் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்ட உடனே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி காமிக்க முடியுது. எதை வச்சு? அந்த பார்டர். ஓகேவா? ஸோ விச் இஸ் நத்திங் பட் என்னது? டெரிட்டரி. ஸோ ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் ரொம்ப இருக்கிறதுலே ஒரு பேசிக்கான ஒரு பாலிட்டியில் ஒரு அடிப்படையான விஷயம். என்னது அப்படின்னா டெரிட்டரி. ஓகேவா? ஸோ வெதர் இட் இஸ் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ரஷ்யா, அமெரிக்கா, எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? ஒரு டிஃபைன்டு டெரிட்டரி அப்படின்னு இருக்கும். இந்த டெரிட்டரிக்குள்ள ஓகேவா, இந்த டெரிட்டரியை நம்ம 2 விதமாக டிஃபைன் பண்ணுவோம். ஒன்று என்ன அப்படின்னா, ஒன்று கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இன்னொன்று நேஷன் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அப்போ இது 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்? வாட் இஸ் கண்ட்ரி, நேஷன் அப்படின்னா என்ன? ஓகே, இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம படிச்சிருப்போம், இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்ட்ரிக்கும் நேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ உதாரணத்துக்கு ஜப்பான் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம தேசம்
நேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல இப்போ ஜப்பானில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அங்கே அந்த எல்லைக்குள்ள அந்த டெரிட்டரிக்குள்ள இருக்கிறது ஒரே எத்தனிக் ட்ரைபு தான். ஓகேவா? ஸோ எந்த ஒரு டெரிட்டரிக்குள்ள, எந்த ஒரு எல்லைக்குள்ள, ஓகேவா, ஒரு ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டி மெயின்டைன் ஆகுதோ அந்த டெரிட்டரியை நம்ம நேஷன் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். இப்போ ஒரே எல்லைக்குள்ள ஒரே எத்தனிக் ட்ரைப் இருக்கிறாங்க, ஓகே, ஒரே மதம் கடைபிடிக்கப்படுது, ஒரே ஒரு பிரதான மொழி பேசப்படுகிறது அப்படின்னா அதை நேஷன் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அப்போ கண்ட்ரி அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். என்னது? அங்கே டைவர்சிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ டைவர்சிட்டி அப்படின்னா அந்த இடத்துல பலவிதமான மொழிகள் பேசலாம், பலவிதமான இனங்கள் வாழலாம், ஓகே, பலவிதமான மதங்கள் கடைபிடிக்கலாம், இல்லை அந்த எல்லைக்குள்ள மதமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் என்னது? கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த எல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எல்லைக்குள்ள யார் இருக்கிறாங்க? வளங்கள் இருக்கு. ஓகே, அந்த வளங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், ரிசோர்ஸஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரெண்டு வகை, ஒன்று லிவிங், இன்னொன்று நான் லிவிங். பட் இதில் நம்ம டைரெக்டாக நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடலாம். என்ன அப்படின்னா அந்த எல்லைக்குள்ளே யார் இருக்கிறோம்? பிரதானமாக பார்த்தோம் அப்படின்னா மக்கள் இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த மக்களை ஓகே ஒருங்கிணைத்து ஓகே அவங்கள வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு பேர் தான் அரசாங்கம். அதுதான் என்னது? கவர்மெண்ட். ஓகே, ஸோ கவர்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் an institution which works as an agency for the state. ஓகேவா? ஸோ அரசு அப்படிங்கிறது ஒரு இயந்திரம். அந்த இயந்திரம் எதுக்காக வேலை பார்க்குது? அந்த எல்லைக்குள்ள ஒரு அமைப்பா செயல்பட்டு அந்த எல்லைக்குள்ள வாழுகிற மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு இயந்திரமாக செயல்படுது. ஓகேவா? ஸோ இந்த அரசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒன்று ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாக இருக்கலாம், இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, மொனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம், ஒரு குறிப்பிட்ட ஒரு இரத்த வம்சாவளி அவங்க. ஸோ இதுதான் வந்து என்னது? கிங்ஷிப்பு அப்படின்னா அப்படிங்கிறது ராஜா காலத்தில் இருந்தது. ஓகேவா? சரி, இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது, இன்னொரு பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு முக்கியமான டேட்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று August 15, இன்னொன்று January 26. August 15 அப்படிங்கிறது நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். வேற January 26 அப்படிங்கிறத நம்ம ரிப்பப்ளிக் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? அதே போல் நம்ம ஸ்கூல்லேயும் படிச்சிருக்கோம், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்னது? தட் இஸ் இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் கண்ட்ரி. அப்போ டெமோக்ராட்டிக் ரெண்டு வேர்டு வருது. ஸோ டெமோக்ராட்டிக், டெமோக்ரஸி, இன்னொன்று ரிப்பப்ளிக். ஸோ அந்த டெமோக்ரஸினா என்ன, ரிப்பப்ளிக்னா என்ன? ஓகே, ஸோ டெமோக்ரஸி அப்படின்னா என்னது? உடனே எல்லாருக்கும் மைண்டில் வரும். ஸோ லிங்கன் சொன்ன ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள் அப்படின்லாம். ஓகே, டெமோக்ரஸி அப்படின்னா தமிழில் சொல்ல போனோம்னா ஒரு மக்களாட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இதுக்கு ஒரு எக்ஸாக்ட் டெஃபினிஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி இஸ் நத்திங் பட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இஸ் கால்ட் டெமோக்ரஸி. ஓகேவா? திரும்ப சொல்கிறேன், பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இஸ் கால்ட் டெமோக்ரஸி. ஓகே, புரியுறதா? ஸோ இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற அந்த கேரக்டரை நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த அரசை பொறுத்து நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த டெமோக்ரஸி, அதுவும் குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டெமோக்ரஸி மக்களாட்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சரித்திரத்தில் ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் ரொம்ப காலமாகவே இருக்குது, கிரேக்க காலத்திலிருந்து கூட இருக்குது. பட் இந்த மாடர்ன் டெமோக்ரஸி, ஓகே, நவீன மக்களாட்சி அப்படிங்கிறது எப்போ உதயமாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்சு புரட்சியிலிருந்து உதயமாகுது. ஸோ ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 to 1799 அந்த பீரியடில் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற அந்த நாடு ஒரு மன்னராட்சி. ஓகேவா? அந்த மன்னராட்சியின் கீழே தான் இருந்தது.
ஸோ அந்த மன்னராட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எல்லைக்குள்ளே வாழுகிற இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரியாக கூட போகலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில், அதாவது நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஏன்ஷியன் பீரியட்லேருந்து சொல்கிறேன். ஓகே, அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ அதாவது ஒரு ஆந்த்ரோபாலஜியாக போகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற அந்த நாட்டில் இருந்து தான் டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸ், ஐ மீன் எவல்யூஷன் ஆஃப் மேன்கைண்ட் ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோமோசெப்பியன்ஸ், ஓகே, நியாண்டர்தல்ஸ், இதெல்லாம் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஹோமோசெப்பியன்ஸ் இது நத்திங் பட் மாடர்ன் ஹியூமன்ஸ். ஓகே, ஸோ அவங்க என்ன ஆகிறாங்க, அவங்க வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து தே ஆர் ஸ்டார்டிங் மைக்ரேட்டிங். ஸோ அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றாங்க. இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றாங்க அப்படின்னாலே எதனால இடம் பெயரணும்? சும்மா இடம் பெயர மாட்டாங்க இல்லையா? அப்போ அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஏதாவது இயற்கை வளங்கள் நாசமாகி போயிருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கான தேவைகள் அந்த இடத்துல கிடைக்காம இருக்கலாம். ஸோ அப்போ அவங்களுடைய தேவைகளை நோக்கி, ஓகேவா, பிகாஸ் அட் தட் டைம் அப்போ அந்த பீப்புள் எப்படி இருந்தாங்க, தே வர் ஜஸ்ட் லைக் ஃபுட் கேதரர்ஸ், ஓகேவா, ஹண்டர்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபுட் கேதரர்ஸ். ஸோ அப்போ அந்த பீரியடில் வந்து அவங்க மைக்ரேட் ஆகிறாங்க. மைக்ரேட் ஆகி ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவிலேருந்து அப்படியே நைல் நதி, அப்படியே ஈஜிப்ட்லேருந்து அப்படியே என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் அரபு மிடில் ஈஸ்ட் அதை நோக்கி அப்படியே திரும்புகிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜோர்டான், மெசபடோமியா, இந்த ரீஜனில், ஓகே, அப்போ நான் சொல்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000-30,000 வருடங்களுக்கு முன்பாக. அப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் லேண்ட் ஆஃப் ஃபர்டைல் கிரசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ இருக்கிற இந்த மெசபடோமியன் ரீஜன், லேண்ட் ஆஃப் ஃபர்டைல் கிரசன்ட் அப்படின்னா அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பச்சை பசுன்னு ஒரு பெரிய படர்ந்த ஒரு புல்வெளிகளாக இருந்தது. ஸோ புற்கள், அந்த புற்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராஸு, என்ன கிராஸு அப்படின்னு பார்த்தோம்னா பார்லே, வீட்டு, இந்த மாதிரி கிராஸஸ். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த மனுஷங்க வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு மொத்தமாக அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணி அவங்க உணவுக்கு பஞ்சமே இல்லாமல் உணவு செழிப்பாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல முதல் முறையாக அவங்களுடைய நிரந்தர இருப்பிடத்தை அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நவீன முறையில் விவசாயம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த பீப்புளை தான் நத்தூஃபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், நத்தூஃபியன் கல்ச்சர் அப்படிங்கிறது. ஸோ த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சரை வந்து கடைபிடிச்ச ஒரு மக்கள் கூட்டம் அவங்க தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ சோசியாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இண்டிவிஜுவலுக்கு அடுத்து ஃபேமிலிக்கு அடுத்து கம்யூனிட்டி குரூப் ஆஃப் கம்யூனிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சொசைட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சொசைட்டி, சமூகம் அப்படிங்கிற இந்த சித்தாந்தமே உருவாகிறது அந்த இடத்துல இருந்து தான். ஸோ ஒன்ஸ் இந்த சமூகம் உருவானதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல ஒரு தலைவன் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க, லீடர் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. எதுக்கு அப்படின்னா அந்த சமூகத்தை வழிநடத்தி செல்றதுக்கு, அந்த சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வலிமை மிக்க ஒரு தலைவரை அவங்க வந்து உருவாக்குறாங்க. அது காலப்போக்கில் என்னவாகுது, ஒரு மன்னராட்சியாகவே மாறுது. ஓகே, ஸோ இதுதான் உலகத்தில் பல இடங்களில் ஒரு மன்னராட்சியாக அப்படியே கடைபிடிச்சிட்டு வந்தது. இது ஃப்ரான்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மன்னராட்சி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்னது, அவங்க அந்த எல்லைக்குள்ள அவங்களுக்கு தான் முழு என்ன சொல்கிறது சலுகைகள், அனைத்து சலுகைகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வலிமைப்படுத்த ஒரு கூட்டமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராயல் ஃபேமிலி அவங்க தான். ஓகேவா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க, அபகரிக்கிறாங்க, மக்களுடைய உரிமைகளை அபகரிக்கிறாங்க, மக்களுடைய சலுகைகளை அபகரிக்கிறாங்க. அவங்க சொல்கிறது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் விதிமுறை. ஸோ இப்படி தான் ஃப்ரான்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு காலத்தில் 17th century ஸோ அந்த ராயல் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த ப்ரிவிலேஜஸை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்துக்கிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, அடிமைப்படுத்துகிறாங்க. ஸோ அடிமைப்படுத்த ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகும், வெடிச்சு செதறும், புரட்சி. ஓகே, ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க, கிளர்த்து அந்த மன்னர் குடும்பத்துக்கு எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கிளர்ச்சி அடைஞ்சு அதை எதிர்த்து ஆவேசமாக போராடுறாங்க. அதுதான் பிரெஞ்சு புரட்சி. அப்போ அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த மன்னர் குடும்பத்தையே ஒட்டு மொத்தமாக
ஓகே, யாரும் ஒருத்தர் கூட விடாமல் அத்தனை பேர் என்ன பண்ணிடுறாங்க, வதச்சிடுறாங்க, கொண்டுடுறாங்க. they slaughtered them every member of the royal family under guillotine அப்படின்னு நீங்கள் ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ராயல் ஃபேமிலி மொத்தமாக, ஏன்னா அவங்க தான் என்ன வச்சுருக்கிறாங்க, ஒட்டுமொத்த மக்களினுடைய சலுகைகள், ஒட்டுமொத்த மக்களினுடைய உரிமைகளை அபகரித்து அந்த குடும்பமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, ஒன்ஸ் அவங்க போனதுக்கப்புறம் இப்போ இந்த மக்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாம் என்ன ஆகுறாங்க, அவங்களுக்கு இப்போ அவங்கள அடிமைப்படுத்தவோ இல்லை அவங்களுக்கு கமாண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்கள எப்படி சொல்கிறது, அவங்கள அடிமைப்படுத்துறதுக்கு இப்போ யாருமே இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு சுதந்திரம் பிறக்குது. ஓகே, ஒரு ஃப்ரீடம். ஸோ நவ் ஹீ இஸ் வெரி ஃப்ரீ. ஸோ தேர் இஸ் நோ பர்சன் டு impose a restriction or impose an order upon him. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகிறான், அவன் ஒரு சுதந்திரம் அடைகிறான். ஓகேவா? இந்த கான்செப்ட், ஸோ இந்த ஃப்ரீடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிபர்ட்டி. ஸோ லிபர்ட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தனி மனித சுதந்திரம். ஸோ த ஐடியல் ஆஃப் லிபர்ட்டி அப்படிங்கிறது முதன்முறையாக ஒரிஜினேட் ஆகிறது இந்த பிரெஞ்சு புரட்சியில் தான். ஓகேவா? ஸோ இப்போ அந்த அந்த நேரத்தில், அந்த பிரெஞ்சு புரட்சி நேரத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மக்கள் பார்க்குறாங்க, எனக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கோ அதே அளவு சுதந்திரம் என்னுடைய சக மனிதனுக்கும் இருக்குது. ஓகே, அப்போ நானும் அவனும் சமம் அப்படிங்கிற இன்னொரு கான்செப்டும் அந்த இடத்துல இருந்து உதயமாகுது. ஸோ அதுதான் என்னது, சமம், சமத்துவம், அதான் என்னது, ஈக்குவாலிட்டி. ஓகே, அப்போ நானும் என்னுடைய சக மனிதனும் சமம் அப்படின்னா அப்போ நான் அவனை என்னவா பார்ப்பேன், அவனை என்னுடைய அண்ணனாவோ இல்லை தம்பியாவோ, ஓகே, இல்லை என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனாவோ தான் பார்ப்பேன். ஸோ இந்த கான்செப்டை தான் என்ன அப்படின்னா சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதுதான் இதில் இங்கிலீஷில் நம்ம சொன்னோம் அப்படின்னா which is nothing but fraternity. ஸோ இது 3 இம்பார்ட்டண்ட் ஐடியல்ஸ். ஒன்று என்னது, லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம். இன்னொன்று என்னது, ஈக்குவாலிட்டி, சமத்துவம். இன்னொன்று என்னது, ஃப்ரட்டர்னிட்டி, சகோதரத்துவம். ஓகே, நம்ம கூட ஸ்கூலில் சொல்லுவோம் இல்லையா, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதான் என்னது, ஃப்ரட்டர்னிட்டி. ஸோ இந்த 3 ஐடியல்ஸ் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது, பிரெஞ்சு புரட்சி, வேர் த மாடர்ன் டெமோக்ரஸி started or got established. ஓகேவா? சரி, ஃபைன். ஸோ ஒன்ஸ் இந்த 3 ஐடியல்ஸ் ஒரிஜினேட் ஆனவுடனே இப்போ அந்த மக்கள், அங்கே இருக்கிற அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, ஃப்ரான்ஸில், தட் இஸ் அட் த பீரியட் ஆஃப் 1799. இப்போ அந்த மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்கள வழி நடத்தி செல்றதுக்கு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கும் அவங்களுடைய சலுகைகளை பறிச்சிட்டும் அவங்களுடைய உரிமைகளை பறிச்சிட்டும் ஒரு அரசு குடும்பம் இருந்தது. இப்போ அந்த அரசு குடும்பமே இல்லை, அந்த வம்சமே இல்லை, இப்போ வெறும் மக்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களை வழி நடத்தி செல்லணும் இல்லையா? அப்போ வழி நடத்தி செல்றதுக்கு என்ன பண்ணலாம், அப்போ அந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், டெமோக்ரஸிங்கிறது என்னது, பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ அப்போ அந்த மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னா, ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு பாடி which is nothing but a group of individuals elected by the people. ஸோ இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இப்போ இந்த அமைப்புக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க, மக்கள் நேரடியாக கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தான் அதிகாரம். என்ன அதிகாரம், எங்களுக்கு தேவையானதை நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதும். ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன உதயமாகுது, கவர்மெண்ட், ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படிங்கிறது உருவாகுது. காலப்போக்கில் இந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், டெமோக்ரஸி அப்படிங்கிறது 2 வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஓகே, ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று இன்டைரக்ட் டெமோக்ரஸி.
ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி. ஸோ நேரடி மக்களாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகேவா? ஸோ நேரடி மக்களாட்சி அப்படின்னா அந்த இடத்துல வெரி சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நேரடி மக்களாட்சியில் அதிகாரம் என்றைக்குமே மக்கள்கிட்ட தான் இருக்கும். ஓகே, ஒரு சட்டம் உருவாகணும்னாலும் சரி, அல்லது ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னாலும் சரி, ஓகே, அந்த எல்லைக்குள்ள ஒரு சட்டம் உருவாக்கணும்னாலும் சரி, அல்லது ஒரு திட்டம் செயல்படுத்தணும்னாலும் சரி, அதை யார் முடிவு பண்ணுவா அப்படின்னா மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போ அங்கே அந்த கவர்மெண்ட்டு, அந்த அமைப்பு அப்படிங்கிறது என்ன சார் செய்யும் அப்படின்னா, மக்கள் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்த விஷயத்தை அரசு அதை நிர்வகித்து அதை செயல்படுத்துறது தான் அரசாக இருக்குமே ஒழிய அரசுக்கு முடிவெடுக்கிற அதிகாரமே இருக்காது. நான் சொல்றது புரியுதா? இதுதான் என்னது? டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ இன் டைரக்ட் டெமோக்ரஸி the power, the ultimate power or the decision making power is always vested upon the people. Okay, இதுதான் என்னது? டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ இந்த டைரக்ட் டெமோக்ரஸியில் ஒரு 4 விஷயம் கடைபிடிக்கப்படும். ஓகேவா? என்னது அப்படின்னா, நம்பர் 1, நம்பர் 1 ரெஃபரண்டம். இது நிறைய தடவை கொஸ்டின்ஸில் கேட்டது உண்டு. ஓகே, ஸோ டைரக்ட் டெமோக்ரஸியில் என்ன பேராமீட்டர்ஸ் கடைபிடிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 1 ரெஃபரண்டம். ரெஃபரண்டம் அப்படின்னா என்னது? பொது வாக்கெடுப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு சட்டம் உருவாக்குறாங்க அல்லது ஒரு திட்டம் உருவாக்குறாங்க, வெதர் இட் இஸ் அ லா ஆர் அ பாலிசி ஆர் எனி வெல்ஃபேர் ஸ்கீம், எதுவாக இருக்கட்டும், ஓகேவா, அந்த எல்லைக்குள்ள அதை உருவாக்கி அதை செயல்படுத்தணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு ஓட்டிங் ப்ராசஸ்க்கு போவாங்க, பொது வாக்கெடுப்பு. ஸோ மக்கள் கட்டாயம் அந்த பொது வாக்கெடுப்பில் அவங்க பங்கு பெற்று அவங்களுடைய முடிவை சொல்லணும். அந்த முடிவின் பிரகாரம் தான் அந்த சட்டம் உருவாகும் அல்லது அந்த திட்டம் உருவாகும். உருவானதுக்கப்புறம் இதை செயல்படுத்துறது தான் யாரு அப்படின்னா அந்த அரசு, அந்த அமைப்பு, இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ இது நம்பர் 1 என்னது? ரெஃபரண்டம். நெக்ஸ்ட் இனிஷியேட். ஓகே, இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்னது? ஆரம்பித்தல். ஓகே, ஸோ மக்களே என்ன பண்ணலாம்? இனிஷியேட் பண்ணலாம். மக்களே ஒன்று சேர்ந்து இந்த சட்டம் இப்படி தான் இருக்கணும், அல்லது இந்த திட்டம் இப்படி தான் செயல்படுத்தணும், அல்லது இந்த மாதிரி ஒரு திட்டம் எங்களுக்கு வேணும், அல்லது இந்த மாதிரி சட்டம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மக்களே ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா அதையும் உருவாக்கி கொடுப்பது யார்? அரசாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கவர்மெண்ட்டு எந்த விதமான டெசிஷன்ஸும் அவங்க ஒரு ஆட்டோக்ராட்டிக்காக, ஓகேவா, ஒரு தன்னிச்சையா, ஒரு டிஸ்கிரிஷனரியா அவங்களா முடிவெடுக்க முடியாது. என்றைக்குமே மக்கள் என்ன முடிவு செய்கிறாங்களோ அதை தான் அரசு அந்த இடத்துல கேட்கும். ஓகேவா? 3வது ரீகால். ஸோ ரீகால் அப்படின்னா என்னது? திரும்ப பெறுதல். ஸோ மக்களுக்கு ஒரு விஷயத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க? அதை திரும்ப பெற்றுவாங்க. இதான் என்னது? ரீகால். 4வது பிளெபிசைட். ஸோ பிளெபிசைட் அப்படின்னா என்னது? கருத்து கணிப்பு அல்லது கருத்தை சேகரித்தல். ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இனிஷியேட்டிவ் அப்படின்னா ஒரு இடத்துல உங்களுக்கு டிராஃபிக் கன்ஜெஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல இந்த டிராஃபிக் கன்ஜெஷனை குறைக்கிறதுக்கு இங்கே ஏதாவது ஒரு நவீன ஒரு மேம்பாட்டு வசதியை இந்த அரசு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா உடனே அரசாங்கம் என்ன பண்ணணும்? அதை செயல்படுத்தி கொடுக்கணும். ஸோ நவீன மேம்பாட்டு முறை அப்படின்னா என்ன? ஒரு பிரிட்ஜாக இருக்கலாம், இல்லை சப்வேவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கலாம்.
ஸோ உடனே அந்த இடத்துல வந்து அதை சரி செய்கிறதுக்கு ஒரு பாலம் ஏற்படுத்தி கொடுக்குறதோ இல்லை ஏதாவது ஒன்று செய்கிறது, அதுக்கு பேர் தான் என்னது, இனிஷியேட்டிவ். ஓகே. ஸோ அப்போ ஒரு அரசு வந்து அதை செயல்படுத்தி கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்தது சரியாக இருக்கா, அது சரியான முறையில் நிர்வகிக்கப்படுதா இல்லை சரியான முறையில் செயல்படுத்தப்படுதா அப்படின்னு தொடர்ச்சியாக அரசு என்ன பண்ணணும், கருத்தை மக்கள்கிட்ட இருந்து கருத்தை சேகரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த 4 விஷயம் ஓகே எந்த எல்லைக்குள்ளே இருக்குதோ அந்த எல்லைக்குள்ளே இயங்கக்கூடிய அந்த அரசை தான் நம்ம ஒரு டைரக்ட் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசை நம்ம நேரடி மக்களாட்சி முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி. பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த விஷயம் நம்ம இந்தியாவில் இல்லை. ஏன்னா இந்தியாவில் நம்ம கடைபிடிக்கிறது இட் இஸ் நாட் டைரக்ட் டெமோக்ரஸி, இட் இஸ் இன்டைரக்ட் டெமோக்ரஸி, அதாவது மறைமுக மக்களாட்சி. ஓகே. அப்போ நேரடி மக்களாட்சி ஏன் இந்தியாவில் இல்லை? ஏன் இது நல்லா இருக்கு, இந்த விஷயம்லாம் அருமையாக இருக்கு, ஏன் அப்போ இது இந்தியாவில் செயல்படுத்தலை? ஓகே. ஸோ இது ஏன் செயல்படுத்த முடியாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இது எந்த இடத்துல இது ஃபங்க்ஷன் ஆகும், எந்த இடத்துல இது செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எல்லைக்குள்ளே தான் இது செயல்படும். ஓகே. ஏன்னா பிகாஸ் முக்கியமான விஷயமே என்னது, எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு சட்டம், எந்த ஒரு திட்டம் எது உருவாகும்னாலும் சரி அந்த இடத்துல என்ன நடக்கணும், ஒரு பொது வாக்கெடுப்பு நடந்தே தீரும். அரசை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் மக்களுக்கு இருக்கும். அதே சமயம் அரசு எப்படி செயல்படணும், ஓகே, அரசு என்ன முறையில் செயல்படணும், என்ன சட்டம் உருவாகணும், எல்லா அதிகாரமும் யார்கிட்ட இருக்கும், மக்கள்கிட்ட தான் இருக்கும். அப்போ எப்படி சொல்கிறதுனா, there will be continuous as well as a sequential voting process அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டெரிட்டரிக்குள்ளே தான் என்ன ஆகும், இது ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு பெரிய டெரிட்டரிக்குள்ளே இதை ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, பிகாஸ் செலவு அதிகம். ஓகே. இன்னொன்று என்ன அப்படின்னா, வாக்கெடுப்பில் நம்ம வந்து கலந்துக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல வந்து அங்கே மக்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு படித்த ஒரு லிட்ரேட் பாப்புலேட்டட் பீப்புளாக இருக்கும். இல்லைன்னா அது கஷ்டம், என்னென்னா அவங்களுக்கு புரியாது இல்லையா? ஓகே. ஸோ அப்போ இது வந்து எந்த இடத்துல இது செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் இன் அ டெரிட்டரி வேர் பீப்புள் ஆர் லிட்ரேட்ஸ். ஓகே. படித்தவங்களாக இருக்கிற ஒரு எல்லைக்குள்ளே மட்டும்தான் இது செயல்படுத்த முடியுமே தவிர, ஒரு இல்லிட்ரேட் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எல்லைக்குள்ளே இது செயல்படுத்துறது கஷ்டம். ஸோ இந்த டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு டெரிட்டரிக்குள்ளே தான் இது ஃபங்க்ஷன் ஆகும். ப்ரொவைடட் இன்னொன்று என்னது, அந்த டெரிட்டரிக்குள்ளே மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் என்னவா இருக்கணும், லிட்ரேட் பாப்புலேஷனாக இருக்கும், படித்த மக்களாக இருக்கும். இல்லைன்னா இது செயல்படாது. ஓகேவா? ஃபைன். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நம்ம என்ன செயல்படுத்தியிருக்கோம், இங்கே இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஓகே. ஸோ இப்போ இந்த இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். வெரி சிம்பிள். என்னது அப்படின்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். இப்போ இது டெரிட்டரி. ஓகே. ஸோ இதை வந்து ஒரு டெரிட்டரின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த டெரிட்டரிக்குள்ள மக்கள் இருக்காங்க. ஸோ ஃபார் அவர் கன்சிடரேஷன் இதை வந்து ஒரு இந்தியானே வச்சுக்குவோம். சரியா? ஃபைன். ஸோ இப்போ இங்கே இந்த மக்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு பேர் தான் என்னது, கவர்மெண்ட். சொல்றப்பதான். ஓகே. ஸோ இங்கே இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஃபார்ம் சொன்னேன், இட் இஸ் அ இன்டைரக்ட் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் அப்படின்னு சொன்னேன். அதாவது மறைமுக மக்களாட்சி அப்படின்னு நம்ம சொன்னேன். ஸோ மறைமுக மக்களாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே அரசு யாரு இந்த மக்களை வழிநடத்தி செல்வா, யார் இந்த மக்களை ஆட்சி செய்வா, யார் இந்த மக்களை ஒருங்கிணைந்து வழிநடத்தி செல்வாங்க அப்படிங்கிறத முடிவை மட்டும்தான் மக்கள் எடுக்க முடியுமே தவிர, ஒன்ஸ் இந்த அமைப்பு அரசு அப்படிங்கிற அந்த அமைப்பு உருவானதுக்கப்புறம்
சரியா? இந்த அமைப்பினுடைய அன்றாட நடவடிக்கைகளில், ஓகே, டே டு டே ஃபங்க்ஷன்ஸில் அல்லது டே டு டே ஆக்ஷன்ஸில் மக்கள் என்ன பண்ண முடியாது, தலையிட முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? ஸோ வெரி சிம்பிள். ஸோ இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, the people will have the power to just elect the government. அவ்வளோதான். அரசை உருவாக்குற ஒரு அதிகாரம் மட்டும்தான் மக்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அரசு என்ன வேலை செய்யணும், அரசனுடைய அன்றாட நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல மக்கள் என்ன பண்ண முடியாது, தலையிட முடியாது. இதுக்கு பேர் தான் என்னது, மறைமுக மக்களாட்சி. ஓகே, இதுதான் எங்கே கடைபிடிக்கப்படுது, இந்தியாவில் கடைபிடிக்கப்படுது. ஓகே, ஸோ இதில் 2 ஃபார்ம்ஸ் இருக்கு, 2 விதமான ஃபார்ம்ஸ் இருக்கு. நம்பர் 1 என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று இந்தியாவில் கடைபிடிக்கப்படுது. ஓகே, இன்னொன்று ஓகே. ஸோ இன்டைரக்ட் ஒன்று பிரசிடென்ஷியல் ஃபார்ம். ஓகே, இன்னொன்று பார்லிமெண்டரி ஃபார்ம். இதுல 2 விதம் இருக்கு. ஒன்று பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இன்னொன்று பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம், இன்னொன்று ஒரு சட்டமன்ற முறை அல்லது பாராளுமன்ற முறை அரசாங்கம். ஓகே, இது எங்க ஒரிஜினேட் ஆகுது? பிரசிடென்ஷியல் ஃபார்ம் அப்படிங்கிறது ஆரிஜின் அமெரிக்கா. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனுடைய ஆரிஜின் இஸ் நத்திங் பட் பிரிட்டன் ஆர் த பிரிட்டிஷ் யுனைடெட் கிங்டம். ஓகேவா? ஸோ பிரசிடென்ஷியல் ஃபார்ம்ல என்ன, வெரி சிம்பிள். பிரசிடென்ஷியல் ஃபார்ம்ல என்ன நடக்குது? ஸோ அகைன் இப்போ இது வந்து ஒரு டெரிட்டரி அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இது ஒரு டெரிட்டரி, ஒரு எல்லை. சொல்லப்போனால் ஒரு அமெரிக்கா அப்படிங்கிறத ஒரு கற்பனை பண்ணிக்குவோம். ஃபைன். இப்போ இங்கே அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, அமெரிக்க மக்கள். சரியா? ஸோ இந்த ஒட்டுமொத்த மக்கள், சரியா, இந்த எல்லைக்குள்ள வாழுகிற ஒட்டுமொத்த மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரே ஒரு நபரை என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நபர் தான் யாரு? அமெரிக்கன் பிரசிடென்ட். ஓகே, ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றிணைந்து ஓகே ஒரு எலெக்ஷன்ல என்ன பண்றாங்க, ஒரே ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் தான் யாரு? யுஎஸ் பிரசிடென்ட். இப்போ இந்த பிரசிடென்ட்டுக்கு ஒட்டுமொத்த அதிகாரத்தும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் ஓகே 2 ரோல் அவர் பண்ணுவார். ஒன்று என்ன அப்படின்னா, he is the head of the state. சரியா? நம்பர் 1 ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டேட்னா என்னது? எல்லை, டெரிட்டரி. ஸோ இந்த ஒட்டுமொத்த எல்லையின் தலைவர் யாரு? இந்த குடியரசுத் தலைவர். ஓகேவா? இதுக்கப்புறம் அடுத்து இவர் என்ன பண்ணுவார்? ஒன்ஸ் அந்த பவருக்கு வந்ததுக்கு அப்புறம், அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் அப்படிங்கிற அந்த பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து இவர் என்ன பண்றாரு? இவர் அந்த இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்றாரு. அதுக்கு பேர் தான் என்னது? கவர்மெண்ட். அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையே உருவாக்குறது யாரு? இந்த பிரசிடென்ட் தான். எப்படி? துறை சார்ந்த வல்லுநர்களை அவருக்கு யாரெல்லாம் இந்த துறைக்கு இவர் தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரோ, அவர் என்ன பண்ணிடுறாரு? அந்த துறைக்கு அவரை தலைவராக போட்டுறாரு, செயலராக போட்டுறாரு.
செக்ரட்டரி. இங்கே எப்படி நம்ம மினிஸ்டர்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அங்கே அமெரிக்காவில் அவங்கள செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லையின் செயலாளர் அப்படின்னு சொல்கிறப்படி தான். ஸோ இங்கே இந்த கவர்மெண்ட்டை உருவாக்குறதே யார்? அகெயின் இந்த பிரசிடென்ட் தான். நான் சொல்கிறப்படி தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த இடத்துல 2 ஃபங்க்ஷனை பண்ணுவார். ஒன்று என்னது? ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இன்னொன்று என்னது? செகண்ட் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ எல்லையின் தலைவரும் இவர் தான், அரசினுடைய தலைவரும் இவர் தான். நான் சொல்கிறப்படி தான். இதான் என்னது? பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே. சரி, அடுத்தது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பாராளுமன்ற முறை அரசாங்கம், அதாவது பிரிட்டனில் இருக்கிறது. அதே போல் அதனுடைய ஒரு நவீன முறையை தான் நம்ம இந்தியாவில் நம்ம கடைபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ பாராளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்னா என்ன இருக்கும்? அகைன் இப்போ உதாரணத்துக்கு இதை ஒரு பிரிட்டனுடைய எல்லைன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பிரிட்டனுடைய எல்லைக்கு, இந்த எல்லைக்கு தலைவரா இருக்கக்கூடிய அந்த நபர் தான் இப்ப யாரு? குவீன், ராணி. ஓகே. ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இங்க இதை வந்து என்ன சொல்லுவாங்க? மொனார்கின்னு சொல்லுவாங்க, ரிப்பப்ளிக்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இதே அமெரிக்காவை என்னன்னு சொல்லுவாங்க? டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்ப அந்த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற அந்த கேரக்டர், குடியரசுங்கிற அந்த கேரக்டர் எதை பொறுத்து சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை பொறுத்து சொல்லப்படுது. இஃப் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலெக்டட், தென் that territory is called as a republic அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எல்லையின் தலைவர் அப்படிங்கிறவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருந்தால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லது மக்களால் நேரடியாகவோ அல்லது மக்களால் மறைமுகமாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தால் அந்த எல்லை என்பது ஒரு குடியரசாக செயல்படும். நான் சொல்றப்பதான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோம் இல்லையா, அமெரிக்காவில் எப்படி இருக்குது? அந்த ஹெட் ஆஃப் த ஸ்டேட், இந்த பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் இஸ் அ என்னது? எலெக்டட் இண்டிவிஜுவல் அல்லது எலெக்டட். ஓகே. ஸோ அதனால தான் அமெரிக்கா அப்படிங்கிறது என்னது? ரிப்பப்ளிக். ஆனால் இங்கே பிரிட்டனை வந்து நம்ம ரிப்பப்ளிக்னு சொல்ல மாட்டோம். அது என்னன்னு சொல்லுவோம்? டெமோக்ராட்டிக் அண்ட் மொனார்கின்னு. அப்போ மொனார்கி அப்படின்னா என்னது? மன்னராட்சி. இந்த எல்லைக்கு தலைவராக யார் இருக்கிறாங்க? இப்போ அந்த மன்னர் குடும்பத்தில் வந்தவங்க. ஸோ இப்போ தற்போது அந்த ராணி இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஃபங்க்ஷன் ஆகிற அந்த கவர்மெண்ட், அரசுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து டெமோக்ராட்டிக். நான் சொல்றதுதான். ஏன்னா அந்த அரசை உருவாக்குறது யாரு? இந்த ராணி இல்லை. ஓகே. அந்த அரசை உருவாக்குறது மக்கள். நான் சொல்றது தான். வேற அமெரிக்காவில் எப்படி இருந்தது? மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தலைவனாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. அடுத்து தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அந்த தலைவன் என்ன பண்றான்? அந்த அமைப்பை உருவாக்குறான். வேற இங்கே ஓகே, இங்கே என்ன ஆகுது? இங்கே மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த அமைப்பை உருவாக்குறாங்க. பட் அந்த அமைப்பை நேரடியாக உருவாக்கல. எப்படி உருவாக்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க தொகுதிகளாக பிரிக்கப்படுது. கான்ஸ்டிடியூவன்சிஸ், எல்லைகள், சின்ன சின்ன எல்லைகளாக பிரிக்கப்படுது. ஓகே. ஸோ இந்த எல்லைக்குள்ள இருந்து ஒருத்தர் வராரு. சரியா? ஸோ இந்த ஒட்டுமொத்த மக்களின் பிரதிநிதியா இந்த ஒரு நபர் இருக்கிறார். அதே போல இந்த ஒட்டுமொத்த மக்களின் பிரதிநிதியா இந்த நபர் இருக்கிறாரு. இந்த ஒட்டுமொத்த மக்களின் பிரதிநிதியா இந்த நபர் இருக்கிறாரு. அஸ்ஸாம்ல. ஸோ இந்த ஒட்டுமொத்த இந்த பெரிய பிரதான எல்லை அப்படிங்கிறது சின்ன சின்ன எல்லைகளாக தொகுக்கப்பட்டு, ஓகே, மக்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப பாப்புலேஷன் பேசிஸ்ல சின்ன சின்ன டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூன்சிஸா பிரிக்கப்பட்டு அந்த கான்ஸ்டிடியூன்சிக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்றாங்க? மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க இல்லையா? ஓகே, சரியா? இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்கல்ல. அப்ப ஒன்று கூடி அந்த இடத்துல ஓகே எந்த கட்சி பிரதானமாகுதோ இப்ப அந்த கட்சி என்ன ஆகுது?
ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துக்கு வருது. இந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்னது? பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதர்வைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரதிநிதித்துவ முறை அரசாங்கம். நான் சொல்கிறப்போதான். ஸோ இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த அரசாங்கம், அரசு அப்படிங்கிறது எதுக்குள்ளேயே உட்காந்துருக்கு? எதுக்குள்ளேயே உட்காந்துருக்கு? இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளேயே எது உட்காந்துருக்கு? கவர்மெண்ட் அப்படிங்கிறது உட்காந்துருக்கு. நான் சொல்றப்பதான். ஓகே, அப்ப இந்த கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பார்ல, இந்த பிரைம், நம்பர் 1 பிரைம். ஓகே, அவரை தான் நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? பிரைம் மினிஸ்டர். நான் சொல்றப்பதான். ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர், ஓகே, வேறஸ் இங்கே குவீன். ஸோ குவீன் அப்படிங்கிறவங்க ஹெட் ஆஃப் த ஸ்டேட். சரியா? வேறஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். சொல்லப்படுதா? ஓகே, அப்ப இதுல ஒரு கான்ஃபிளிக்ட் வரும். எல்லைக்கே தலைவராக ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அரசுக்கு தலைவராக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அப்ப யாருக்கு சார் அதிகாரம் அதிகம்? நான் சொல்றப்பதான். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு கான்ஃபிளிக்ட் வரும். அப்ப இந்த கான்ஃபிளிக்டை தான் நம்ம என்ன பண்றோம்? அதை உருவாக்கும் பொழுது இந்த கான்ஃபிளிக்ட் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம சில சட்டங்கள் மூலமா யாருக்கு உண்மையிலே அதிகாரம் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சோம். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நான் சொல்றப்பதான். கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இன்னொன்று பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, ஸோ இந்த பிரிட்டனில் இருக்கக்கூடிய இந்த முறையை தான் ஒரு மாதிரி ஒரு உருவமேற்றி ஒரு மாதிரி ஒரு மாற்றி அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம இந்தியாவில் நம்ம அதை கடைபிடிச்சிருக்கோம். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடியது என்னது? இந்தியாவில் இருக்கக்கூடியது ஒரு இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அஸ் வெல் அஸ் இந்தியா இஸ் அ ரிப்பப்ளிக் கண்ட்ரி. ஏன் சொல்கிறேன்? ஸோ எப்படி இந்த பிரிட்டனில் ஒரு செட்டப் இருக்கோ இதே மாதிரி தான் இப்போ இந்தியாவில் இருக்கு. வரஸ் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னது? இங்கே ஒரு ராஜவம்சம்னு கிடையாது. ஓகே, அதுக்கு பதிலாக யார் இருக்கிறா? தி அமெரிக்கன் கான்செப்ட் என்னது? பிரசிடென்ட். ஸோ இந்தியாவில் வந்து இதை வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, 2 இடத்துல இருந்தும் சில விஷயங்களை எடுத்து நம்ம இங்கே புகுத்தி வச்சிருக்கோம். நான் சொல்றதுதான். ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பாராளுமன்ற முறை. வரஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட், இந்த எல்லையின் தலைவர் அப்படிங்கிறவர் ஒரு அரச குடும்பம் கிடையாது. இந்த எல்லையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் இந்த எல்லைக்கே என்ன ஆகலாம்? தலைவன் ஆகலாம். பட் ஆனால் இந்த எல்லையின் தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு கிடையாது? மக்களுக்கு நேரடியாக கிடையாது. ஸோ அப்போ இந்த எல்லையின் தலைவனை யார் தேர்ந்தெடுக்கிறா இங்கே இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இந்திய எல்லையின் தலைவனை யார் தேர்ந்தெடுக்கிறா அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறார். நான் சொல்றதுதான். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஃபைன். ஸோ இந்த பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் he is not directly elected by the people of India. He has been indirectly elected. Though he is elected, though he is elected, okay, that is the reason why we call Indian territory a republic country. நான் சொல்றதுதான். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். இப்போ அடுத்து இப்போ இந்த கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? ஒரு என்னது? ஸோ நேரடி மக்களாட்சி கிடையாது. இங்கே என்ன இருக்குது? மறைமுக மக்களாட்சி. ஸோ இந்த ஒரு சின்ன பேசிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ அடுத்து நம்ம இப்போ இதை கொஞ்சம் ஒரு பேசிக்காக வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம முழு ஃபோக்கஸ் எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது குறிப்பிட்டு சொல்ல போனால் இப்போ நான் டிஎன்பிசிங்கிறதுனால இதை முழுக்க இந்தியன் கண்டெக்ஸ்டுக்கே நான் வைக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டுங்கிறது என்னது? இட் இஸ் நத்திங் பட் an agency of the state. So இப்போ இது ஒரு எல்லை, டெரிட்டரி. ஓகே,
ஸோ பீப்புள். ஓகேவா? இந்த எல்லைக்குள்ள இயங்கும் ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு பேர் தான் என்னது? அரசாங்கம், கவர்மெண்ட். சரியா? ஸோ இங்கே இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது என்ன சிஸ்டம்? இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இன்டைரக்ட் டெமோக்ரஸினா என்ன சொன்னேன்? திரும்ப திரும்ப அதே சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? இன்டைரக்ட் டெமோக்ரஸினா அரசாங்கம் யாருங்கிற முடிவை தான் மக்கள் எடுக்க முடியுமே தவிர அரசனுடைய அன்றாட செயல்பாட்டிலோ அல்லது அன்றாட நடவடிக்கைகளோ மக்கள் என்ன முடியாது, தலையிட முடியாது. அப்போ உடனே இதில் ஒரு டவுட் வரும். சரி சார், இப்போ மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அரசை தேர்ந்தெடுத்துட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. சரியா? இப்போ ஒட்டுமொத்த அதிகாரம் யார் கையில் இருக்கு? த ரியல் டெசிஷன் மேக்கிங் பவர் இப்போ யார் கையில் இருக்கு? இந்த அரசாங்கிட்ட. ஸோ ஒன்ஸ் இந்த அதிகாரம் வந்துருச்சுன்னா என்ன ஆகலாம்? துஷ்பிரயோகம் பண்ண பார்க்கலாம், சர்வாதிகாரமாக செயல்படுற ஒரு தன்மை வரலாம் இல்லையா? சொல்லப்படுதா? ஓகே, அப்போ அதை எப்படி தடுக்கிறோம்? அப்போ கவர்மெண்ட் நீங்கள் உருவாக்கிட்டோம். ஒன்ஸ் அந்த கவர்மெண்ட் அந்த பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடலாம்? மக்களை சர்வாதிகாரமாக செயல்பட ஆரம்பிக்கலாம் இல்லையா? அப்போ அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு கான்செப்டை கொண்டு வரோம். அந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்னதுன்னா டென்யூர் சிஸ்டம். டென்யூர் சிஸ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்சி காலம் அல்லது பதவி காலம். நான் சொல்றப்பதான் கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இந்த கவர்மெண்ட் அப்படின்னு உருவானாலும் அந்த கவர்மெண்ட் அதிகபட்சம் எத்தனை ஆண்டு காலம் இங்கே இந்தியாவில் ஆட்சியில் இருக்க முடியும், அதிகாரத்தில் இருக்க முடியும்? 5 வருஷம் தான். அந்த 5 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப யார்கிட்ட வராங்க? மக்கள்கிட்ட தான். நான் சொல்றது புரியுதா? கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இன்னொரு கொஸ்டின் வரும். சரி சார், 5 வருஷம், அப்போ அந்த 5 வருஷத்துக்குள்ளே, அதுவே பெரிய பீரியடே, அப்போ அந்த 5 வருஷத்துக்குள்ளே என்ன ஆகலாம்? ஒரு சர்வாதிகாரமாக போகலாமே. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? அந்த விஷயத்தை இன்னும் நம்ம இந்த சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம படிக்கும்போது நான் விலாவாரியாக சொல்கிறேன். இப்போதைக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் புரியுறதா? கேன் அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இன்னொரு கான்செப்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறது. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இது கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கு. ஸோ கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? ஒன் சிங்கிள் என்டிட்டி. கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் இன்ஸ்டிடியூஷன். அதான் நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த சிங்கிள் இன்ஸ்டிடியூஷனில் இவங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குது. மக்களினுடைய நலன் சார்ந்த அதிகாரம், மக்களினுடைய பாதுகாப்பு சார்ந்த அதிகாரம் அனைத்தையும் இந்த அரசு தான் என்ன பண்ணுறாங்க? வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த அதிகாரம் அப்படிங்கிறது இந்த அமைப்பில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் உள்ளே இருக்கிறாங்க. இப்போ இதை எப்படி நம்ம பிரிக்கிறோம்? அதிகாரம் எப்படி பிரிக்கப்படுது? உள்ள அரசுங்கிற அந்த அமைப்புக்குள்ளே எப்படி பிரிக்கப்படுது? ஓகே, இப்போ எப்படி நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உடம்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இந்த ஹியூமன் பாடிக்குள்ளே இந்த ஹியூமன் பாடி ஒரு மெட்டபாலிக் ஃபங்க்ஷனை கொண்டு போகணும், செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுது? இந்த ஹியூமன் பாடி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆர்கன்ஸ் இல்லையா? சொல்லப்போ உறுப்புகள். அப்போ எல்லா உறுப்புகளும் ஒன்று சேர்ந்து என்னது? ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சொல்லப்படுதான் ஒவ்வொன்றுக்கும். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டைஜஸ்ட் சிஸ்டம்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் என்ன இருக்குது? ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதே மாதிரி தான் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. இந்த ஆர்கன்ஸுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒவ்வொரு பவர் இருக்குது. ஓகே, அப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இது வேலை பார்க்கும்போது தான் அந்த கவர்மெண்ட்டினுடைய ஒரு எஃபிஷியன்சி ஓகே என்ன ஆகும்? டெவலப் ஆகும். ஓகே, ஸோ இதில் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது, நிறைய உறுப்புகள் இருக்குது. ஃபைன். இதில் ரொம்ப முக்கியமான உறுப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் இல்லை பிரின்சிபல் கேட்டகரி எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகே, அதுதான் என்னது? ஸோ இப்போ கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, நம்பர் 1 எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, இதான் என்னது? முதல் உறுப்பு. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? the one who executes, செயல்படுத்துவது.
சொல்றதா இங்கிலீஷ்ல சொன்னா டிக்ஷனரி மீனிங்கா. இது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நிர்வாகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ். லெஜிஸ்லேட்டிவ் லெஜிஸ்லேஷன் என்னது? சட்டம் உருவாக்கும் அமைப்பு, சட்டத்தை உருவாக்கும் அமைப்பு. எக்ஸிகியூட்டிவ்னா என்னது? நிர்வாக அமைப்பு அல்லது நிர்வாகம். லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டத்தை உருவாக்கும் அமைப்பு. இன்னொன்று என்னது? ஜுடிஷியரி, நீதித்துறை. ஓகே, இந்த 3 ஆர்கன்ஸ் தான் the most important principal organs in a government. ஓகே, ஒவ்வொன்றுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு ஒரு பவர், இண்டிவிஜுவலா பவர் இருக்கு. இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு ஹார்மனி ஆஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தான் நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். ஓகே, சொல்றப்பதான். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம் அப்படின்னா யார் சார்? none other than the ministers. அமைச்சர்களை தான் நாம என்னன்னு சொல்றோம்? நிர்வாகம் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். ஏன்னா அவங்க கிட்ட தான் என்ன இருக்கு? உண்மையான முடிவெடுக்கும் அதிகாரம், the real decision making power அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமைச்சர்கள்ட்ட தான் இருக்கு. நான் சொல்றது இப்போ இந்தியாவை பொறுத்து. ஓகேவா? கேன் அண்டர்ஸ்டாண்ட்? கரெக்டு தானே? இன்னைக்கு ஒரு ரோடு போடணும், ஓகே, இல்லை ஒரு ஸ்கூல் கட்டணும், ஒரு காலேஜ் கட்டணும், சொல்கிறப்பதான். இல்லை ஒரு ஊரடங்கு உத்தரவு போடுறது, எல்லாமே யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இந்த அதிகாரம் இருக்கு? அமைச்சர்கிட்ட தானே இருக்கு. ஸோ தே ஆர் தி என்னது? ரியல் டெசிஷன் மேக்கர்ஸ். ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த மினிஸ்டர்ஸ்ட்டு தான் இருக்கு. அதனால தான் மினிஸ்டர்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆனால் அந்த மினிஸ்டர்ஸை அசிஸ்ட் பண்ணுறது இன்னொரு ஒரு குரூப். அந்த குரூப்புக்கு பேர் தான் பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்னா யார் சார்? வெரி சிம்பிள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய செக்ஷன் ஆஃபீஸ் வரைக்கும் அவங்களாம் யாருக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க? மினிஸ்டர்னுடைய முடிவுக்கு அசிஸ்ட் பண்ணுறது தானே. அதனால தான் அவங்கள என்னன்னு சொல்கிறோம்? பர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ். பட் ஹூ ஆர் த மாஸ்டர்ஸ்? த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு none other than மினிஸ்டர்ஸ். சரியா? லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்போ சொன்னேன், த ஒன் விச் மேக்ஸ் லாஸ். சட்டங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ஒரு சமூகம் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னா அப்போ அந்த சமூகத்தில் என்ன இருக்கணும்? விதிமுறைகள் கடைபிடிக்கப்படும். If a society has to be organized, it can be organized only through rules and regulations. Okay, சொல்றப்பதான். அப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த லாஸ், சட்டங்கள் உருவாக்குற அந்த அமைப்புக்கு பேர் தான் என்னது? லெஜிஸ்லேட்டிவ். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஃபைன். ஸோ இவங்களுடைய வேலையே என்னது? சட்டத்தை உருவாக்குறது தான் இவங்களுடைய வேலை. ஓகேவா? இன்னொன்று என்னது? ஜுடிஷியரி அப்படின்னா என்னது? நீதித்துறை. இப்போ இந்த நீதித்துறை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதியை வழங்குறது, ஜஸ்டிஸ், கிராண்டிங் ஜஸ்டிஸ். இவங்களுக்கு எப்படி சார் இந்த அதிகாரம் வருது? நீதியை வழங்குறதுக்கான அதிகாரம் எப்படி? இவங்ககிட்ட ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம் அப்படின்னா இந்த சட்டம் இயற்றும் அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடி, இவங்க எனாக்ட் பண்ற லாஸ், ஓகேவா, சரியான முறையில் அந்த சட்டம் உருவாயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இன்டர்பிரட் பண்ண அதிகாரம், ஆராயக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஜுடிஷியரிட்ட இருக்கு. ஓகே, ஸோ இந்த அதிகாரத்தை வச்சு இவங்க என்ன பண்றாங்க? இந்த சட்டம், அதாவது இந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடி, சட்டம் இயற்றும் அமைப்பு, இந்த அமைப்பு உருவாக்குன ஒரு சட்டம் சரியான முறையில் உருவாக்கப்பட்டிருக்கா, அந்த சட்டத்தை அனைவரும் கடைபிடிக்கிறாங்களா, அப்ப ஏதாவது ஒரு நபர் அந்த சட்டத்தை மீறுகிறார், if a person breaches a rule or a regulation in the law, so if a person breaches a provision of a law,
then such person is called as what? Convict, குற்றவாளி, offender, குற்றத்தை செய்தவர். அப்ப அந்த குற்றத்தை செஞ்ச அந்த நபருக்கு அந்த சட்டத்தின் வாயிலாக என்ன தண்டனை வழங்கலாங்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஜுடிஷியர்கிட்ட. நான் சொல்றது புரியுதா? ஸோ த த்ரீ பிரின்சிபல் ஆர் ஒன்று எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று லெஜிஸ்லேட்டிவ், இன்னொன்று ஜுடிஷியரி. கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஃபைன். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது none other than மினிஸ்டர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது none other than law makers, ஜுடிஷியரி அப்படிங்கிறது none other than the court or the judicial system. ஓகேவா? ஃபைன். இப்போ இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்மால் பாடி, ஒரு சின்ன கூட்டம், ஒரு சின்ன அமைப்பு. இந்த அமைப்பு எதுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகுது? ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது எதுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகுது? இந்த லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் இயற்றும் அமைப்புக்குள்ள தான் ஃபங்க்ஷன் ஆகுது. கரெக்டு தானே? இப்போ பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் லோக்சபா, ராஜ்யசபான்னு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் உட்காந்துருக்கா உள்ளுக்குள்ள? யார் இருக்கிறா? ஒரு பக்கம் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க ஒரு சின்ன கூட்டம் தான். கரெக்டா? ஆனால் அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது? ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. நான் சொல்கிறப்படா. ஸோ இந்த மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பாடி. ஓகே, சொல்லப்படா. தே ஆர் பீன் கண்ட்ரோல்டு by whom? The lawmakers. நான் சொல்றப்படா. Can understand? ஸோ இங்கே எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா முடிவெடுக்கிற அதிகாரம், உண்மையான முடிவெடுக்கிற அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனால் இவங்க எடுத்த முடிவை எங்க வந்து இவங்க டிஃபெண்ட் பண்ணணும்? இந்த லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் இயற்றும் இடத்துல வந்து இவங்க என்ன பண்ணணும்? டிஃபெண்ட் பண்ணணும். நான் சொல்றப்படா. Can understand? நான் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு அவங்க என்ன பண்ணணும்? அதை உறுதி செய்யணும். எப்படி உறுதி செய்யறாங்க? இந்த லா மேக்கர்ஸ் ஒரு நனதர் தான் இந்த பார்லிமெண்டேரியன்ஸ், அவங்க அதர் மெம்பர்ஸ், பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், இவங்க என்ன பண்றாங்க? கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களே, கேள்விகளாக கேட்கறாங்க. கேள்விகளாக கேட்டு கேட்டு என்ன பண்றாங்க? இவங்க எடுத்த முடிவு சரியா இல்லையான்னு என்ன பண்றாங்க? ஒரு முடிவுக்கு வராங்க. ஒன்ஸ் என்னதுக்கப்புறம் என்ன ஆகுது? அது சட்டமாகுது. ஒன்ஸ் அந்த சட்டம் உருவானதுக்கு அப்புறம் அதை செயல்படுத்துறது யாரு? இந்த எக்ஸிக்யூட்டிவ். நான் சொல்றது தான். கேன் அண்டர்ஸ்டாண்ட்? இது போக இந்த பிரின்சிபல் ஆர்கன்ஸ் போக there are other independent organs. Okay, independent organs which assist the functioning of government. என்னென்ன? எக்ஸாம்பிளுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லலாம், ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லலாம். ஓகே, நிதி ஆயோக் இப்போ ஒன்று இருக்கு. இவங்களாம் என்ன பண்றாங்க? they are all independent organs. ஒரு 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 தன்னிச்சை அமைப்பு, ஒரு தனிச்ச அமைப்பு. அந்த அமைப்புகள்லாம் என்ன பண்ணுது? இந்த பிரதான அமைப்பு, கவர்மெண்ட்டுங்கிற ஒரு பிரதான அமைப்பு, பிரதான இயந்திரத்துக்கு என்ன பண்ணுது? ஹெல்ப் பண்ணுது. கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஃபைன். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைன். ஓகே, இதுக்கடுத்து வேற என்ன விஷயம் இருக்கு? இதுக்கடுத்து நம்ம டைரக்டாக அடுத்த இதுக்கு போயிடலாம், which is nothing but what is constitution followed by making of constitution. So what is constitution and making of constitution, இது ரெண்டும் நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபைன். தேங்க்யூ.